ஏய் மா இங்க வா. இதோ வரேம்மா. நீங்க 2 பேரும் முதல்ல போய் லைட் எந்த இடத்துல மாட்டணும் மேடம்? இத எங்க செட் பண்ணுங்க. ஓகே மேடம். அதுக்கப்புறம் அங்க ஒன்னு செட் பண்ணிடுங்க. ஓகே மேடம். ஓகே. சொல்லுங்கம்மா. இந்த டேபிள் எல்லாம் எடுத்துட்டு பெரிய டேபிளா போட்டுருங்க. அந்த லைட்ஸ் இந்த லைட்ஸ் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சிருங்க. பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணிடுங்க. அம்மா அது பூஜை ரூம்மா. சாமி ரூமா? உனக்கு அதான் பிரச்சனையா? என்ன அரேஞ்ச் பண்ணாம நின்னுட்டு இருக்கீங்க? போய் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க. போங்க. அம்மா என்ன? இல்லம்மா, ஜனாமாக்கு தெரிஞ்சா கோவப்படுவாங்க. இதெல்லாம் இங்க பண்ண கூடாதுமா. அது கேக்குறதுக்கு நீ யாரு? நான் யாரும் தெரியும்ல. பேசாம போயிடுங்க. இல்லன்னா இந்த வீட்ல உங்களுக்கு வேலையே இருக்காது. சொல்றத செய்யுங்க, போங்க. சரிங்கம்மா. என்ன சாம் என்ன போன் பண்ணவே இல்லையே? நான் சொன்னதுக்கு அப்புறம் சிபியை கூட்டிட்டு வான்னு சொன்னா, வீட்டு பக்கத்துல வந்துட்டோம், இன்னும் போன் பண்ணவே இல்லையே. என்ன பண்றது? மச்சான் மச்சான் ஒரு சின்ன ஹெல்ப்டா. என்னடா? கொஞ்சம் பெருங்குளத்தூர் வரைக்கும் போகணும்டா. எங்க சித்தப்பா வந்திருக்காரா, போய் பிக்கப் பண்ணிட்டு வரணும். டேய் எப்படா சொல்ற? வீட்டுக்கு போக இன்னும் 3 கிலோமீட்டர் தான் இருக்கு. இப்ப போய் பெருங்குளத்தூர் போறோம்னு சொல்ற? இங்க இருந்து எவ்வளவு தூரம் தெரியுமா? பாத்தியா, உனக்கே தெரியல. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, பெருங்குளத்தூர் போயிட்டு சித்தப்பா பிக்கப் பண்ணிட்டு அப்படியே எத்தனை கிலோமீட்டர் அளந்துட்டு வந்துருவோம். டேய் என்ன மச்சான், எனக்காக நீ இது கூட பண்ண மாட்டியாடா? முன்னாடியே சொல்லிருக்கலாம்லடா. மறந்துட்டேன்டா. இப்பெல்லாம் ரொம்ப ஞாபகம் வருது. என் சித்தப்பா பாவம்டா, நின்றுகிட்டு இருப்பாரா. போலாம்டா, வாடா. சரி போலாம். ஐயோ கியூட் மச்சான். இதுக்கு ஒன்றும் குறைச்சல. சடனா அரேஞ்ச் பண்ணதுப்பா. சரி சீக்கிரம் வாங்க. ரொம்ப பண்ணிட்டு இருக்காதீங்க. சரியா? பாத்துக்கலாம். சரி சீக்கிரம் வந்துருங்க. என்ன பண்ணி வச்சிருக்க வீட்டை நீ? ஓகே, I'll call you back. இதனே வீடா இல்ல வேற எதுவுமா? பார்த்தா தெரியல. வீட்ல ஒரு பார்ட்டி நடக்க போகுது. அதுக்குதான் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம். பார்ட்டியா? எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குமா? ஏதோ சிபி தம்பி உன்னை கட்டிக்கிறேன்னு சொன்னதுனால உன் இஷ்டத்துக்கு பண்ணுவியா? இது ஜனாமாவோட வீடு. இது அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற கோயில். இதை இப்படி அலங்கோலப்படுத்துவியா? என்ன தூங்கிட்டா? கேடி, டேய் கேடி, எங்க இருக்கோம்? எந்திரா, பெருங்குளத்தூர் வந்துட்டோம். சித்தப்பா கால் பண்ணி எந்த லொகேஷன் கேளு. யார் சித்தப்பாக்கு? டேய் உன் சித்தப்பாக்கு தான்டா. ஆமா, இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்? பெருங்குளத்தூர் வந்துட்டோம்டா. பெருங்குளத்தூர் எதுக்குடா வந்த? டேய் அவர் பெருங்குடியில சொன்னாரு. நீ எதுக்கு பெருங்குளத்தூர் வந்த? டேய் என்ன விளையாடுறியா? நான் இதுக்குடா உன் கூட விளையாட போறேன். பெருங்குடி தான் சொன்னாரு. 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கா? அந்த குழப்பத்துல நான் தான் மாத்தி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். மச்சான் கோச்சுக்காத மச்சான், பெருங்குடி போலாம் மச்சான். பெருங்குடி 2 பேப்பே இருந்தாலும் வருது. போய் தொலைற. ஆத்தி வீட்டு ஜனமா எப்படிலாம் வச்சிருக்காங்க தெரியுமா? பூஜை ரூம் வேற பூட்டி வச்சிருக்கியா? வீட்டுல கொண்டு வந்து வச்சிருக்க. இது பார், எல்லாத்தையும் கொண்டு போய் வெளியே போடு. என்ன சவுண்ட் ரொம்ப ஓவரா இருக்கு? இதெல்லாம் கேக்குறதுக்கு நீ யாரு? நீயா? ஆமா, நீனு தான் சொல்லுவாங்க. வீட்டு வேலைக்காரி என்ன மேடம் நான் கூப்பிடுவாங்க. இங்க பாரு, வேலைக்காரினா வேலைக்காரி இடத்துல மட்டும் இரு. அத விட்டுட்டு இது அப்படிதான் இருக்கணும், அது இப்படி இருக்கணும்னு அதிகாரம் பண்ண இங்க நடக்கிறதே வேற. நான் யாரும் தெரியும்ல, இந்த வீட்டோட முதலாளி.
வேண்டாம்மா, நீ ரொம்ப தப்பு பண்ற. நான் பண்றது சரி தப்புன்னு சொல்றதுக்கு நீ யாரு? உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? வீட்டுக்கு வந்தோமா, 10 பாத்திரத்தை தேய்ச்சோமா, மாசம் ஆனா சம்பளம் வாங்கணுமான்னு இல்லாம என்கிட்ட சவுண்ட் விடுறியா நீ? என்ன பாக்குற? ஜனாமா இருக்கிற வரைக்கும் தான் நீ ஆடுவ. அவங்க இல்லனா உன் கெதி என்ன? இனி நான் தான் உனக்கு சம்பளம் கொடுக்க போற முதலாளி. நான் சொல்றதான் இங்க எல்லாரும் கேட்கணும். இத பாருங்கம்மா, ரொம்ப பேசாதீங்க. அவங்க எத்தனை வருஷமா இந்த வீட்ல இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஓ, வீட்டுக்குள்ளேயே நீ யூனியன்லாம் வச்சிருக்கியா? பலே ஆளுதான் நீ. இது சரியா வராது. இந்த வீட்டோட முதலாளியம்மா நான் சொல்றேன். இனி உனக்கு இந்த வீட்ல வேலை இல்ல. கிளம்பு. ஓவரா பேசினா உங்களுக்கும் இதே நிலைமைதான். என்ன? கிளம்பு. போ. உங்களுக்கு என்ன? போய் வேலையை பாருங்க.